Find Fourier transform of f of x. Find Fourier transform of f of x equal to 1 minus x squared, comma, modulus of x is less than 1, 0 otherwise. Otherwise என்னது மற்றதெல்லாம் வந்து நம்ம 0 ஓகே. இல்லைன்னா இதுக்கு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் கூட இதை கொடுத்துருப்பாங்க. ரெண்டுல இது கொடுப்பாங்க. சரி, ஃபைண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டுட்டான். கொஸ்டின் ஃபைண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது என்ன சொல்றேன்னா, கேன்ஸ் ப்ரூவ் தட். ஒரு கொஸ்டின் வேற அடிஷனலாக கேட்டான். கேன்ஸ் ப்ரூவ் தட் இன்டெக்ரல் 0 to infinity sin s minus s into cos s divided by s cube into cos of s by 2 into ds கொடுத்துக்கிறோம். into dsனா இது வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மா இருக்கலாம். பாத்தீங்க, into ds கொடுத்துக்கிறோம். 3 pi by 6 ப்ரூவ் பண்ணணும். அவன் கேட்ட கொஸ்டின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், பட் அவன் ப்ரூஃப் கேட்கறது பார்த்தா எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல ப்ரூஃப் கேட்குறான். சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போடணும். சரியா தம்பி? அப்போ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பொறுமையாக போடலாம், அவசரப்பட்டு போட வேணாம், பொறுமையாக போடலாம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் போடலாம், இல்லை எஃப் ஆஃப் எஸ்ன்னு போடலாம். ரெண்டு ஒன்று தான். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க, இல்லை எஃப் ஆஃப் எஸ்ன்னு போடலாம். ரெண்டு ஒன்று தான். சும்மா எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபார்முலா வந்து 1/√2 pi integral minus infinity to infinity f of x into e power isx into dx. இதுதான் ஃபார்முலா. பட் நம்மளுக்கு லிமிட் எங்கிருந்து எது வரைக்கும் இருக்குதுங்கிறாங்க? இதான் லிமிட் நமக்கு. அப்போ அதன் மீனிங் என்ன? -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 தான். அப்போ மற்றபடி என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1 1 to இன்ஃபினிட்டியும் நம்மளுக்கு என்ன ஆயிடுது? அந்த லிமிட் வந்து நம்மளுக்கு 0ன்னு ஆயிடுது. அந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்போ ஒன்லி கன்சிடர் திஸ் பார்ட். ஒன்லி கன்சிடர் திஸ் பார்ட். சரியாப்பா? ரிமைனிங் பார்ட் நீ எழுதி 0 போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, அது தப்பு கிடையாது. சரியாப்பா? ஓகே. அப்போ 1/√2 pi integral -1 to 1 f of x வேல்யூ என்ன பார்த்தோம்? 1 minus x square இன்ட்டு இதை டைரெக்டாக மாற்றிக்குங்க. இது ஆயிலர்ஸ் ஃபங்க்ஷன் போட்டுக்குங்க. அப்போ cos sx plus I sin sx into dx. கரெக்டுங்களா? பட் இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? இந்த ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா? 1 minus x square வந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன் பார்த்துங்க. ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட் டைம். அப்போ கான்ஸ்டன்ட் டைம் எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டைம்ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டைம்ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது என்னது? ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? சார் புரியல மறுபடியும் சார். அந்த 1 minus x ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்? இல்லை நான் 1 minus x ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷனு. இந்த ஒன்றுங்கிறது என்ன? ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன சொல்லிக்கிறேன்? ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறேன். கான்ஸ்டன்ட்ங்கிறது சொல்லிக்கிறேன், ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி x ஸ்கொயர்ங்கிறது என்ன சொல்லிக்கிறேன்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஈவன் மைனஸ் ஈவன், ஈவன் மைனஸ் ஈவன் எகைன் என்ன கிடைக்குன்னா ஈவன் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஓகே சார். அப்ப இது ஓவராலா என்ன ஃபங்க்ஷன் நான் சொல்ல வரேன்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலா என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். 1 minus x square வந்துட்டு ஈவன். இல்லைன்னா நீங்க போட்டு ப்ரூவ் பண்ணாலும் இதுதான் ஃபார்முலா. இதை போட்டு நீங்க கான்செப்ட் போட்டாலும் உங்களுக்கு இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். இந்த காசு என்னது? ஈவன். சைன் ஆட். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் இன்டு ஈவன் ஈவன், ஈவன் இன்ட்டு ஆடு ஆடு. அப்போ ஆடுங்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் இது 0 ஆயிடும். சரிங்களா? ஈவன் இன்ட்டு ஈவன் வந்துட்டு ஈவன், ஈவன் இன்ட்டு ஆடு வந்துட்டு ஆடு. ஓகே. அப்போ ஆடுங்கும்போது அந்த -0 to 0 இல்லை என்ன கிடைக்குது? அந்த -1 to 1 என்ன கிடைக்குது? அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆயிடும். ஓகே. இது வரைக்கும் டவுட் இருக்குதா? இல்லை சார். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிடும். இப்போ மேட்டு என்னது? அடுத்த பார்ட் வந்து நீங்கள் பொறுமையாக இன்டெக்ரல் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சுது. அப்போ இன்டெக்ரல் இது என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் போட்டுக்கலாமா? 2 டைம்ஸ் 0 to 1 1 minus x squared into cos xx into dx. கரெக்டா தம்பி? கிளியரா? அப்போ இது இதுவும் கட் பண்ணால் √1 ஆயிடும். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம்.
இது u, இது வந்து v into dx. சொல்லுங்க, u equal to 1 minus x square, u dash equal to minus 2x, u double dash equal to minus 2, u triple dash equal to 0. It's correct? v into dx equal to cos sx into dx, v1 equal to sin sx by s, v2 equal to minus cos sx by square, v இந்த போதும் minus sin sx. v3 வேணும். சரிங்களா? எது கண்டுபிடிக்கும்? இது மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகே சார். v4ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். v4ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 0 அதை விட்டுருவீங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு எழுதுவீங்க. அப்ப என்னாச்சு, நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸோட ஃபங்க்ஷன் என்னாச்சு சார்? இப்போ மற்ற கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒண்ணுதாங்க சார். என்ன சொல்லுப்பா? மற்ற கொஸ்டினும் இதே மாதிரி தானே பண்ணுவோம். ஆமா டக்குன்னு அப் டு ஃபோரியர் சீரிஸ் வரைக்கும் அதே மாதிரி. அடிஷனல் ஐடி என்ன கேட்டுக்கிறாங்க? இது நீங்க ஸ்டார்டிங்ல இன்வெர்ஸா எடுக்கலாம் அப்படின்னு அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதான்டா ஃபர்ஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்கறான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, ஃபைண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்கறான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வரைக்கும் கண்டுபிடிப்போம். ஓகே சார். இந்த வேல்யூ யூஸ் பண்ணிட்டு இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் போட போறோம். அப்ப ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வரைக்கும் சேம் ஐடியா. இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ப்ராப்ளத்தை முடியும் போது உனக்கு தெரியும். இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ன்ட்டு ds ன்னு எடுக்கனால இன்வெர்ஸ்ன்னு சொல்றோமா சார்? ஆமாப்பா. ஓகே. ஃபோரியர்னா dx ன்னு இருக்கும். ஆமா, dx இருக்கு, மறந்துடாத. வெரி குட், நான் புரிஞ்சுக்கிறேன். வெரி குட். சரி, இப்போ பார்த்தலாமா? இது ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. 1 minus x square 1 minus x square into sin sx by s, sin limit 0 to a 0 to 1 கரெக்ட்டுங்களா? 0 to 1 yes minus minus 2x minus cos x by s square again 0 to 1 கரெக்ட்டுங்களா? plus minus 2 minus sin sx by s cube limit 0 to 1. சரியா தம்பி? இது என்ன டவுட் இருக்கணும் இது வரைக்கும்? இல்லை சார், டவுட் இல்லை. வெரி குட். சரி, பொறுமையாக போட்டிங்கன்னா இது இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ண என்னாகும்? 0 ஆயிரும். லோயர் லிமிட் 0, லோயர் லிமிட் 0 இங்கே அப்ளை பண்ண என்னாகும்? 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ டோட்டலாக இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? டோட்டல் ஃபங்க்ஷனுமே இது என்ன ஆயிடுச்சு? 0ன்னு ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்பர் லிமிட் கேஸும் லோயர் லிமிட் கேஸும் ரெண்டுமே 0. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கபிலேஷ்? புரியுதா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இது 0, அப்போ 0 இன்டு திஸ் டைம் 0. ஓகே. லிமிட் வந்து 0. sin 0 என்ன? sin 0 வந்து 0. அப்போ 0 இன்டு எனிதிங் வந்து 0. அதனால போத் அப்பர் லிமிட் கேஸ் லோயர் லிமிட் கேஸ் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அதனால இது ஓவரால் ஃபங்க்ஷன் 0. சரிங்களா? 1 minus 1 க்கு 0 அப்போ sin ஓகே சார். சரி, அப்போ இது எத்தனை மைனஸ் இருக்குது? 1 2 அதே மைனஸ் வெளியில இருக்கும். மைனஸ் ஆஃப் 3 மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வெளியில 2 cos s square. அடுத்து 0 போட்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். ஏன்னா இங்க x இருக்குது, அதனால 0 போட்டு 0 ஆயிரும். அப்போ இது மட்டும் தான் வரும். கரெக்ட்டுங்களா? புரியுதா? கேட்டீங்களா தம்பி? இல்ல புரியுது சார். அடுத்தது வந்துட்டு எத்தனை மைனஸ் இருக்குது? 2 இருக்குது. 2 மைனஸ் இருக்குது. plus 2 sin s by s cube 2 sin s by s cube. அவ்வளவுதான் சார். s cube 0 போட்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0 வரும். அதை விட்டுருவீங்க. அவ்வளவுதான் கண்ணு. மேக்ஸிமம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் LCM எடுத்து போட்டீங்கன்னா அடுத்தது LCM எடுக்கணும் சார். எடுத்துக்கலாமா? √2 by pi. இருங்க அவசரப்படாம. இதுல என்ன இருக்குது? 2 LCM 2 காமன் எடுக்கலாம். 2 root of 2 by pi. ஆமா சார். இங்க நான் s cube வரும். s cos s sin s minus sin s minus s cos s. மைனஸ் சைன் இருக்குல்ல, இதுக்கு ஒரு மைனஸ் சைன் இருக்கறனால மைனஸ் சைன் இருக்கறனால வெளிய முன்னாடி போடுறோம். ஓகே சார். sin s minus s cos s by s cube. இது வந்து நம்மளுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஓவர் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் என்ன கேட்டுக்கறான்?
அவன் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னே கொடுக்கல, நமக்கு குழு கொடுத்தது வந்து இந்த குழு கொடுத்துக்கிறோம். அப்போ இதையே குழு வச்சுக்கிட்டு நம்ம இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்னு நான் வச்சுக்கோங்க. வச்சுக்கலாமா? அப்போ எழுதுங்க, பை இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஸ்மால் f of x equal to 1 by root 2 pi integral minus infinity to infinity f of s into e power minus isx into ds. கரெக்டாப்பா? இந்த f of s வேல்யூ எங்க இருக்குது? இங்க இருக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன், இவன் தான் இந்த f of s ஓட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இந்த f of s ஓட வேல்யூ யாரு? இவன். இதை வந்து இங்க வந்து அப்ளை பண்ணணும். சரியா தம்பி? கபிலேஷ் சார்? எஸ் சார். இது வந்து ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன். ஆய்லர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன? cos xx minus I sin sx. சரியாப்பா? புரியலன்னா கேட்டுக்க, உடனே நம்ம ரெட்டிஃபை பண்ணிடலாம். போடலாமா? x ஓட வேல்யூ என்ன? f of x வேல்யூ 1 minus x squared. அப்போ 1 minus x squared equal to 1 by root 2 pi integral minus infinity to infinity f of s வேல்யூ போடுங்க 2 root 2 pi root 2 divided by pi. கரெக்ட்டுங்களா? sin s minus சொல்லுப்பா. sin s minus s cos s by s cube. sin s minus s cos s by s cube. வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. into cos sx minus I sin ss sx into ds. இது ஒரு பெரிய கேஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. sin sங்கிறது யாரு? ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வருது. அப்போ sin xங்கிறது யாரு? ஆட் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இந்த sங்கிறது யாரு? ஆடு. cos xங்கிறது யாரு? ஈவன். அப்போ ஆட் இன்டு ஈவன் யாரு? ஆடு. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி sin cube xங்கிறது யாரு? ஆடு. புரியுதாப்பா? இல்ல சார். புரியலையா? ஆமா சார். sin s என்னடாப்பா? sin s வந்து ஆட் ஃபங்க்ஷனா? அது எப்படி சொல்றீங்க சார்? என்னடா கண்ணு, sin sங்கிறது f of minus x ஓட கேஸ், minus f of x தானே? ஓகே சார், லிமிட் பார்க்க. ஓகே. எஸ் சார். இந்த sங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் தானே? காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் தானே? அப்ப ஈவன் இன்டு ஆட் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தானே? அப்ப ஆட் ஃபங்க்ஷன் தானே இது? ஓகே சார். அப்ப s கியூப்ங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் தானே? அப்ப நியூமரேட்டர் யாரு? ஆட் மைனஸ் ஆட் வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்ப நியூமரேட்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆட் ஃபங்க்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி டினாமினேட்டர் என்ன கிடைக்குது? ஆட் ஃபங்க்ஷன். அப்ப ஆட் டிவைடட் பை ஆட் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்ப இந்த ஓவரால் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குது? ஈவன் ஃபங்க்ஷன். இந்த பிராக்கெட் குள்ள இருக்குது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். இது டவுட் இருக்கா? நோ சார். அதே மாதிரி இந்த காஸ்ங்கிறது யாரு? ஈவன் ஃபங்க்ஷன். இந்த சைன்ங்கிறது யாரு? ஆட் ஃபங்க்ஷன். அப்ப அந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? ஈவன் இன்டு ஈவன் வந்து ஈவன் இன்டு ஆட் வந்து ஆடு. அப்ப ஆடுங்கும் போது நம்மளுக்கு லிமிட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இருக்குது. அதனால இந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அது 0ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. சூப்பர். புரிஞ்சுதுன்னா ஓகே, ஒர்க் முடிஞ்சுது. இது கான்ஸ்டன்ட் டைம். நல்லா பாத்துங்க. இது கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுக்கும் போதுங்க, இங்க பாருங்க, இது ஒரு ரூட் இருக்குது, இது ஒரு ரூட் இருக்குது. அப்ப இந்த ரூட் 2 கட் ஆயிரும். டினாமினேட்டர்ல ரூட் பை இருக்குது, இங்கே டினாமினேட்டர் ரூட் பை இருக்குது. அப்ப அது பைன்னு ஆயிடும். அப்ப என்னாச்சு? 1 minus x squared equal to 2 divided by 5. 2 divided by 5. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு ஒரு 2 வரும். அப்ப 2 times of integral 0 to infinity என்ன கிடைக்குது? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. sin s minus s into cos s divided by s cube. இங்க என்னாச்சு? சைன்ங்கிற டைம் கேன்சல் ஆயிடுச்சு, ஒன்லி காஸ்ங்கிற டைம் தான். அப்ப cos sx into ds. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருந்தா சொல்லு. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை ஜஸ்ட் ஆட் அண்ட் ஈவன் கேஸ் அப்ளை பண்ணிட்டு இவ்வளவு சின்ன ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டோம். சரிங்களா?
கிளியரா? டவுட் இருக்குதா? இல்ல கிளியர். சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 2 into 2 என்ன? 4. அப்போ 1 minus x squared equal to 4 by pi integral 0 to infinity sin s minus s into cos s divided by s cube cos sx into ds. சரியாப்பா? சரி, இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ போயிட்டு ப்ரூஃப்ல என்ன வேணும் பாருங்க. ப்ரூஃப்ல என்ன கொடுத்துக்கிறான்? இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ. எக்ஸ்ங்கிற டேம் இல்லை. எக்ஸ்ங்கிற டேமுக்கு பதிலாக என்னக்குது? எஸ்க்கு பக்கத்தில் 1/2ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம எக்ஸுங்கிறது என்னென்னு எடுக்கிறோம்? இங்கே க்ளூ கொடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிறது வந்து என்ன எடுத்துக்க சொல்லிக்கிறான்? 1/2ன்னு எடுத்துக்கலாங்கிறான். அது இன்டைரக்டாக கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ங்கிறத நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரூஃப்லேயே அவன் கொடுத்துட்டான் s/2ன்னு. அப்போ இங்கே எக்ஸுங்கிற டேமுக்கு பதிலாக 1/2 இருக்குது. அதனால நம்ம இன்டெகிரேஷன் இங்கே வரைக்கும் சால்வ் பண்ணிக்கிறீங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? ப்ரூஃப் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்க போறோம்? x ஈக்குவல் டு 1/2ன்னு எடுக்க போறோம். x ஈக்குவல் டு 1/2. சார் சொல்லுப்பா. சார் அது கரெக்டா புரியல சார். இல்லடா, இது வரைக்கும் ஓகே தானே? அப்ப நம்ம ப்ரூஃப்ல போய் பாருங்க. ப்ரூஃப்ல என்ன கேட்டுக்கிறான் பாருங்க. ப்ரூஃப்ல என்ன கேட்டுக்கிறான்? ப்ரூஃப்ல பாருங்க, cos s/2 இருக்குது. cos s/2 இருக்குது. பட் நாம கண்டுபிடிச்ச இன்டகிரேஷன் என்ன இருக்குது? நாம கண்டுபிடிச்ச இன்டகிரேஷன் பார்த்தோம்னா cos x தான் இருக்கு. cos sx தான் இருக்கு. அப்ப x வந்து 1/2ன்னு வெச்சுக்கணும். அவ்வளவுதான். கிளியரா? அப்ப x வந்து 1/2 என்னது? ரைட் சைடு அப்ளை பண்ணனும் and also லெஃப்ட் சைடு. அப்போ 1/2 னா 1 minus 1/4 அப்போ 3/4. அப்போ 3/16 3π/16. வந்துருச்சு சார். அவ்வளவுதான் கண்ணு. புரிஞ்சுதா? இதுதான் இம்பார்ட்டன்ட். இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாத சொன்னேன். பட் இன்டகிரேஷன் கான்செப்ட் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. இந்த 4π அங்கே போயிடுச்சுன்னா என்ன கிடைச்சது? 3π/16. 3π/16 ஈக்குவல் டு இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி sin. எனக்கு அந்த ஆட் ஈவன் மட்டும் இருக்க அந்த அந்த ஸ்லைடு மட்டும் ஒரு வந்துட்டோம்பா. s/2 into ds. ஓகே. உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை இங்கே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் என்ன சொல்கிறீங்கன்னா, எப்படி வந்து இதை வந்து ஆட் அண்ட் ஈவன் சொன்னீங்கன்னு கேட்குறீங்க. சைனஸ் cos s டிவைடட் பை s கியூப் இன்ட்டு f of minus s தானே சார் பண்ணணும். வந்துட்டு ஒரு நிமிஷம் பாருங்க, நானும் வரேன். சொல்கிறேன். இதில் என்ன பிரச்சனை சொல்லு, நானும் சொல்கிறேன், நீயே சொல்லு. நீ என்ன மாதிரி புரிஞ்சுட்டு சொல்லு, அது ரைட்டாக தப்பா மட்டும் நான் சொல்கிறேன். f of minus x தானே சார் பண்ணணும். ஆமாம், f of minus s என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். ஓ மைனஸ் s பண்ணணுமா? இங்க s தானே இருக்குது. ஆமா, அப்ப உள்ள x இருக்கு. இன்டெகிரல் ds தானே. இன்டெகிரல் ds தான்ப்பா. இன்டெகிரல் dsனால s க்கு பார்க்கறோம். இது x ஆ இருந்தா x க்கு பார்ப்போம். sin of minus s வந்து ஆட் ஃபங்க்ஷன். அடுத்து s இருக்கு. minus s இங்க ஒரு s இருக்குது. sங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். cosங்கிறது ஆல்ரெடி ஈவன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் இன்டு ஈவன். ஈவன் வந்து ஆட்னு ஆல்ரெடி கத்து கொடுத்துக்கிறேன். ஆட் ஃபங்க்ஷன். ஓகே. கீழ ஆட் ஃபங்க்ஷன் பவர் கியூப் இருக்குது. பவர் கியூப்னா இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஓகே சார். அவ்வளவுதான். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஈவன் ஆட்னு ஆல்ரெடி தெரியும். அது ஈவன், அது ஆட். அப்ப இது என்னது? ஆட் டிவைடட் பை ஆட் வந்து என்னது? ஈவன். ஆட் டிவைடட் பை ஆட் என்ன? ஈவன். ஈவன். அப்ப ஈவன் இன்டு ஈவன் ஈவன். ஈவன் இன்டு ஆட் வந்து ஆட். ஓகே சார். கிளியரா? இதை மட்டும் நீ பிராக்டிஸ் பண்ணிச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. சரிங்களா? இதே ஐடியாவுக்கு இதே ப்ராப்ளம் தான், ஒண்ணுமே கிடையாது. இதே ப்ராப்ளம் தான். இதை வந்து நீ ஹோம்வொர்க் நாளைக்கு போட்டுவாங்க. என்ன ப்ராப்ளம்னா ஃபைண்ட் தி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆமாப்பா. இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணிடுறீங்களா சார்? உனக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். ரெக்கார்டில் தான் இருக்குது. பேசலாம், அப்படி விடுவோம். ரெக்கார்டில் தான் இருக்குது. அப்படியே சென்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். ரெண்டுமே சென்ட் பண்ணிடுறேன். ஓகே. இது ஃபோரியர் பார்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து ஃபைண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அது வந்து so that-னு போயிட்டான். so that this value is equal to ஒரு நிமிஷம் கரெக்டாக பேசுகிறேன்.
இது என்ன so that ன்னு கேட்டோம். So that the Fourier transform is 2 root 2 pi சேம் ஐடியா தான். sin s க்கு பதிலா as வரும் minus as into cos as divided by s cube. இது Fourier transform. சரிங்களா? அப்படியே சரிங்களா? அடுத்து இன்வெர்ஸ் Fourier transform யூஸ் பண்ணிட்டு ஒரு ஐடியா கேட்குறான். integral 0 to infinity sin s minus s into cos s divided by s cube into ds equal to pi by 4ங்கிறோம். equal to pi by 4. அது ரெண்டாவது क्वेश्चन. சரிங்களா? மூணாவது क्वेश्चन வந்து பார்ஷியல் ஐடென்டிட்டி. பார்ஷியல் ஐடென்டிட்டி பத்தி சொல்லல, பட் நான் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். பார்ஷியல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிட்டு integral 0 to infinity என்ன கேட்குறான்னா sin s minus s into cos s divided by s cube into ds equal to pi by 15 கேட்குறேன். pi by 15 கேட்குறேன். சரிங்களா? மூணு கொஸ்டின் இருக்குது. சரியாப்பா? இந்த ஃபங்க்ஷனை மூணு கொஸ்டின் இருக்குது. சொல்லுப்பா. என்ன ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு Fourier transform எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் Fourier transform, செகண்ட் ஒன் இன்வெர்ஸ் Fourier transform, தேர்ட் ஒன் பார்ஷியல் ஐடென்டிட்டி.